வெல்கம் டு அரசியல் திரைட்டாக்கி. ரொம்ப நாள் கழித்து இந்த கெட்டப் நீங்கள் என்னை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நிறைய படத்தை விமர்சனம் பண்ண போகிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அதுலேயும் முக்கியமாக இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க. அதில் முக்கியமானது ஊபி. நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த அந்த படமும் இந்த ஷோவில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. புனியில் வசட்டோம்னா மானா ஒண்டி அப்போதான்ற செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அதில் தான் நம்ம பார்க்க போகிற படம் கற்பனை உலகம். இந்த படத்தோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா இவர் தான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ಸಂಗೀತ ಸ್ವರಗಳು ಎಡೆ ತನಕ ಇದು ನೀರಕ ಎಲ್ಲರೂ ನಯದು அடுத்ததா நம்ம திரையரங்கில் பார்க்க போகிற படம் வெயிலில் கண்டோம். படத்தோட கதாநாயகன் எப்போ வருவார், எப்படி வருவார், ஆனால் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு ஒரு கூட்டமே சொல்லிக்கே இருக்கு. பிரச்சனை வந்துருச்சா கவலைப்படாதீங்க, ஹீரோ வந்துருவாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அடுத்ததா நம்ம திரையரங்கில் பார்க்க போகிற படம் வாயில விஷம். இந்த படத்தோட கதாநாயகன் இவர் தான். வாயை தூர்னாலே பொய். ஐயோ எங்கேருந்து ஆப்பிட்றீங்க? லோ சுகர் வேற வந்த டீயும் ஆனால் அனுப்பிச்சிட்டீங்க. ஏய் சுபாமஞ்சி குமார், அவன் எங்கடா போய் எங்கே உட்காந்தா? அடுத்தது நம்ம திரையரங்கில் பார்க்க போகிற படம் நேரம் சரியில்லை. இந்த படம் நீங்கள் ரொம்ப நாளாகவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற அவங்களோட படம் கொண்டு சொல்லலாம். அந்த வகையில் இவர் திருச்சியில் இருக்கிறது இன்னொரு செகண்ட் ஹீரோ. இவர் என்ன செய்கிறாருன்னா காமராஜர் பற்றி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுறாரு. அதுதான் படம் முழுக்கவே ஆட் ஆஃப் த டாப்பிக்காகவே போய்க்கே இருக்கு. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. சரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா காமராஜர் ஏசியில தான் தூங்குவாரு, இல்லைன்னா அலர்ஜி ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இது உண்மையா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணா உண்மைதான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இதை வந்து காமராஜர் கூடவே இருக்கிற வைரவ அவரும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுலேயும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்புறம் காமராஜரையே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிற கோவண்ணான்றவர் அவருமே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் ஏசி வேணும், ஏசியில் தான் தூங்குவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பாக காந்தி இறந்த நாள் அன்னைக்கு ஒரு 3:30 மணிக்கு ஏசியை போட்டு மருத்துவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதா கோவண்ணா தி இந்து தமிழ் நாளிதழில் ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறாரு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பெரிய சர்ச்சையாகி நீங்கள் அசிங்கப்பட்டு விட்டீங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் எகிற ஒரே டென்ஷனாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீடு வீடாக போய் ஆள் சேர்ப்பு அந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் பல சர்ச்சையில் மாட்டிட்டு இப்போ தான் மறுபடியும் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு இந்த ஆவடி இருக்கிற இன்னொரு செகண்ட் ஹீரோ. அவர் ஒரு அம்மாவை போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்குறதுக்கு உங்கள் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்டார். ஒரே நகைச்சுவாக போயிடுச்சு. படத்தில் இது ஒரு நல்ல ஹியூமரை ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா இருந்தாலும் இதை சர்ச்சையாக்காமல் ஒரு காமெடியாகவே கொண்டு போய் படத்தை ஸ்மூத்தாகவே முடிக்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன். சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல உன் பேர் கேட்டிருக்கோம். ஃபார்மாலிட்டிக்கு வேணும்னா எங்க ஆளுங்களை 10 பேரை அரெஸ்ட் பண்ணிக்கோ. பண்றேன் ரெடி பண்றேன். இந்த இடத்தோட இந்த படம் முடியுது. அடுத்து வேறு யாராவது சர்ச்சையை கிளப்புறாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். பார்ட் 2லயாவது அமையும் அப்படின்னு பார்ப்போம்.
இன்னும் 4-5 படங்கள் இருக்குது. ஏற்கனவே 8 நிமிஷம் ஆயிடுச்சுனால மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆக்ஷன் ஸ்டார், அர்ஜென்ட் ஸ்டார், புரட்சி புயல். எந்த நாட்டில் புரட்சி பண்ணீங்க? கியூபாலியா இல்லை பொலிவியாலையா? இவங்கிட்ட நான் போய் அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஐயோ, அது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.